குழந்தைகளா, நாம இன்னைக்கு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல எல்லாருக்கும் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். இப்போ என்னென்ன நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரியா? பெற்றோரை மதிக்கவும். அம்மா அப்பாவை என்னைக்குமே நம்ம மரியாதையா தான் பேசணும். அப்பா அம்மாவை திட்டக்கூடாது, மரியாதை இல்லாம நடத்தக்கூடாது. இரண்டாவது உங்களை விட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி, தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எப்பவும் ரொம்ப அமைதியா தன்மையா தான் பேசணும். அவங்கள வா போன்னு பேசக்கூடாது. ரொம்ப மரியாதையா பேசணும். அடுத்ததா நீங்க விளையாடுறீங்களா, விளையாட்டு பொருட்கள் எல்லாமே நீங்களே எடுத்து கிளீன் பண்ணணும். அம்மா வைப்பாங்க, அப்பா வைப்பாங்க, அக்கா வைப்பா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இருக்காம, நீங்க விளையாண்டீங்கன்னா அதை ஒழுங்கா எடுத்து நீங்களே உள்ள அடிக்க வைக்கணும். இன்னொரு தடவை நம்ம விளையாடணும்ல, அதுக்காக அங்க இங்க தூக்கி போடக்கூடாது. விளையாட்டு பொருட்களை நீங்க விளையாடுறதா இருந்தா நீங்க தான் எடுத்து சரி பண்ணி வைக்கணும். அடுத்ததா பார்க்க போறது யாரையும் அடிக்க கூடாது. நீங்க பேசிதான் விளையாடணுமே தவிர அடிச்சுலாம் விளையாடக்கூடாது. அது ரொம்பவே தப்பான விஷயம். சரியா? இப்போ அடுத்ததா பார்க்க போறது உணவை வீணாக்க கூடாது. அம்மா அப்பா ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தூக்கி போட்டு அந்த சாப்பாட்டுல விளையாட்டை எப்பவுமே காமிக்க கூடாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அளவோட சாப்பிட்டுட்டு இருக்கணும். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. துரித உணவுகளை உண்ணக்கூடாது. அதாவது ஜங்க் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஸ்கெட்டு, ஐஸ்கிரீமு, கேக்கு, இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் எல்லாமே ரொம்ப குடிக்கக்கூடாது. ஜூஸு மாதிரிலாம் சாப்பிடவும் கூடாது. அம்மா வீட்டில் ஏதாவது நல்லா சத்தானதாக ஹெல்த்தியாக கொடுப்பாங்க இல்லையா, பால், இது மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க, பிஸ்கெட் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டு அடம்பிடிச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. சரி, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. வயிறு வலிக்கும், வயிற்றுக்குள்ள பூச்சி வரும், தலைவலிக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஜங்க் ஃபுட் சொல்லப்படக்கூடிய துரித உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்ததா அடப்பிடிக்க கூடாது. அம்மா அப்பா எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடையாவே பார்த்துட்டா போதும், ஏதாவது ஒரு சாப்பிட்ற விஷயத்த பார்த்துட்டா போதும், எனக்கு வேணும் தந்தாதான் நான் வருவேன் அப்படின்ட்டு எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அடம் பிடிக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சரியா? அடம் பிடிக்காம நல்ல நல்ல பிள்ளைங்கள, நல்ல குழந்தைகளா எல்லாருமே வளரணும். அடுத்தது சாலைகளில் ஓடக்கூடாது. நீங்க விளையாடும் போது ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயே விளையாடலாம். ஆனா வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கோம் இல்லையா, வாகனங்கள்லாம் போகக்கூடிய சாலையில என்னைக்குமே ஓடி விளையாடக்கூடாது. பால்லாம் விளையாண்டிங்கன்னா எங்கேயாவது வீட்டுக்குள்ள விளையாடுங்க. இல்லைன்னா தனியா விளையாடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அங்கதான் போய் விளையாடணும். ரோட்டை ஓடக்கூடாது. ரோட்ல ஓட்டி விளையாண்டீங்க அப்படின்னா வரப்போற வண்டி எல்லாமே உங்க மேல இடிச்சிரும். அவங்களுக்கும் கஷ்டமாயிரும், உங்களுக்கும் கஷ்டமாயிரும் இல்லையா. அதனால ரோட்ல என்னைக்குமே விளையாடக்கூடாது. அடுத்தது எப்போ பார்த்தாலுமே நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நல்லா அண்ணா அக்கா கூட, தம்பி தங்கச்சிங்க கூட விளையாட பழகணும். இல்லை ஏதாவது படம் வரையலாம், இல்லை ஏதாவது பேப்பர் சின்னதாக கட் பண்ணி ஒட்டி அதை வச்சு விளையாடலாம். கிராஃப்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி விளையாடலாம். அம்மா அப்பா கூட பேசிட்டு இருக்கலாம். ஆனால் டிவியை மட்டும் எப்போ பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா உடனே ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்பவே கம்மியாயிரும். சரியா? அதனால டிவி எப்பவுமே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அடுத்தது புத்தகங்களை கிழிக்க கூடாது. நீங்க படிக்கக்கூட புத்தகம் ஆகட்டும், உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது படிக்கக்கூடிய புக்கு, நோட் எதையுமே கிழிச்சு அந்த புக்கில் கிழிச்சு போட்டு தூக்கி போட்டுலாம் விளையாடக்கூடாது. ரொம்பவே தப்பு. சரியா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நீங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பென்சிலு, பேனா, குச்சி, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து கண்ணு, மூக்கு, காதெல்லாம் குத்தி குத்தி விளையாடுவாங்களாம். ஸோ அதை மாதிரி குத்தக்கூடாது. பென்சிலு, பேனாலாம் எதுக்காக? எழுதுறதுக்காக மட்டும்தானே. சரியா? நீங்க ஏதாவது யோசிக்கிறேன், ஏதாவது பண்றேன் அப்படின்ட்டு டிவியை பார்த்துட்டே நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணும், இந்த பென்சிலு, பேனா, குச்சி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து தெரியாம கண்ணுல, காதுல, மூக்குல எல்லாம் வச்சு விளையாடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் விளையாடக்கூடாது. ரொம்ப தப்பு.
அடுத்தா பார்க்க போறது வந்து அதிகாலையில் எழ வேண்டும். காலையிலே எழுந்திருக்கணும். காலையில எழுந்திருக்கணும் என்ன பண்ணணும், நைட்டு ரொம்ப சீக்கிரமா போய் படுக்கணும். 9 மணினா 9 மணிக்கெல்லாம் போய் படுத்துடணும். நைட்டு ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டு காலையில எல்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய பிள்ளைங்க அப்படின்னா 10 மணிக்கு 11 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அப்படி எழுந்திருக்காம ஒரு 6 மணிக்கு 7 மணி அந்த டைம்லயே வந்து எழுந்திரிச்சிட்டு பல்ல எல்லாமே விளக்கிட்டு அம்மா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒழுங்கா நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ரொம்ப நேரம் வந்து தூங்கக்கூடாது. ரொம்ப நேரம் தூங்குனீங்கன்னா காலையில சாப்பிட்ற சாப்பாடு லேட் ஆயிரும். அப்படி லேட்டா சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு வலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். சரியா? அதனால காலையில எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நீட்டா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். அடுத்ததா டெய்லி வந்து 2 தடவை நீங்க வந்து கண்டிப்பா குளிக்கணும். காலையில முழிச்சதும் ஒரு தடவை குளிக்கணும். அதே மாதிரி சாயங்காலம் விளையாடுவீங்களே கொஞ்ச நேரம், விளையாடி முடிச்சிட்ட பிறகு குளிச்சுட்டு படிக்க வந்து உட்கார ஆரம்பிக்கணும். அதனால 2 தடவை டெய்லி வந்து எப்பவுமே வந்து குளிக்கணும். அதே மாதிரி 2 தடவை பல் விளக்கணும். காலையில முழிச்சதும் ஒரு தடவை பல் விளப்பீங்களா, ப்ரஷ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அம்மா பால்லாம் கொடுப்பாங்கல்ல, பால்லாம் குடிச்சு முடிச்சிட்ட பிறகு நைட்டு படுக்க போகும்போது பல் விளக்கிட்டு தான் வந்து படுக்க போகணும். அப்பதான் உங்களுக்கு பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களை மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறமா மின்சாரத்தில் விளையாடக்கூடாது. நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க, டிவியை வந்து இப்படி சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிட்டு ஃபேனை போட்டு ஆன் பண்ணிட்டு அப்படி இப்படின்ட்டுன்னு ரொம்ப மின்சாரத்து கூட கரண்ட் கூட விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. ரொம்ப தப்பு. சரி, மின்சாரத்துல வந்து எப்பவுமே வந்து எப்போ ஷாக் அடிக்கும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அதனால கரண்ட்ல ஸ்விட்ச் பாக்ஸ் கூட எல்லாம் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு அதை வச்சு விளையாடாதீங்க. இது விளையாட்டு பொருள் கிடையாது. அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப மரியாதையா பேசணும். ஏதாவது அம்மா அப்பாக்குன்னா தாத்தா பாட்டி ஏதாவது பெரியவங்க சின்னவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தெரியாம அவங்கள ஏதாட்டு காலை மிதிச்சிட்டீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா சாரின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகள் எல்லாமே வந்து சொல்லி பழகணும். சரியா? ரொம்ப தன்மையா ரொம்ப பொலைட்டா வந்து பேசணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு யாரையும் திட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு அப்படின்னு நம்ம வந்து பேசக்கூடாது. உங்களோட வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து மென்மையா வந்து பேசணும். சரியா? அடுத்தது முக்கியமானது, செல்போன் பார்க்கக்கூடாது. செல்போன் அப்படிங்கிறது நம்மளோட தேவைகளுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் விளையாண்டுருக்கீங்களே, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். செல்போன்ல அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். உங்க மூளை வந்து ரொம்ப மங்கி போயிடும், ஞாபக சக்தி போயிடும், கண்ணு வலிக்கும், அதுக்கப்புறம் கண்ணாடி போடணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால செல்போன் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கவே கூடாது. கம்மி பண்ணக்கூடாதுல்ல. செல்போனே வந்து பார்க்கக்கூடாது. நீங்க பெருசாயிட்ட பிறகு உங்க தேவைகளுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த வயசுல கேம் விளையாடுறது, மெசேஜ்லாம் சேட் பண்றது அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். சரி? அதனால செல்போன்ல வந்து பார்க்காதீங்க. தினமும் படிக்க வேண்டும். நீங்க சாயங்காலம் ஆச்சுனாலும் சரி, காலையில உங்களுக்கு எப்ப தோணுதோ டெய்லி ஆனா எப்பயாவது ஒருத்தர் வந்து படிச்சே ஆகணும். படிக்கிறது தான் உங்களோட மனசுக்கு மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா வைக்கும். சரியா? அதனால டெய்லி வந்து படிக்கணும். தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணி குடிச்சாதான் உங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எப்பயுமே உங்க உடம்ப வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கும். அதனால தண்ணி வந்து ரொம்ப குடிச்சிட்டே இருக்கணும். எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் வாட்டர் வந்து தண்ணி குடிச்சிடணும். சின்ன பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் வாட்டர் வந்து தண்ணி கம்பல்சரியா வந்து குடிச்சே ஆகணும். நம்ம கடைசியா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரம் ஒரு தடவை வந்து நகத்தை வந்து வெட்டணும். சரியா? ஏன்னா இந்த நகத்துல வந்து அழுக்கு இருக்கும் இல்லையா, அந்த அழுக்கோட சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னதான் சாப்பிட்டாலுமே அந்த அழுக்கு எல்லாமே வயிற்றுக்குள்ள போகும் நீங்க சாப்பிடும்போது. அதனால சாப்பிடும்போது வயிறு வலி வரும். அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால எப்பவுமே ஒரு தடவை அம்மா அப்பா யாராவது வந்து கூப்பிட்டாங்க நகம் வெட்டவா அப்படின்னா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஓடக்கூடாது. வாரம் ஒரு தடவை கண்டிப்பா உங்க நெயில்களை வந்து கிளீனா வச்சுக்கணும், கட் பண்ணணும், ப்ராப்பரா அதை வந்து டஸ்ட்பின்லயோ இல்லை வேற எங்கேயாச்சும் டிஸ்போஸ் பண்ணணும். அப்படியே வெட்டிட்டு அப்படியே வந்து போட்டுட்டுலாம் போயிடக்கூடாது. சரியா? ஏன்னா காலைல மிதிப்பட்டு மறுபடியும் யாராவது வரும்போது வீட்டுக்குள்ள அங்கங்கன்னு ஃபுல் நடமாடிட்டு இருப்பாங்க. வீட்டு குழந்தைங்க இருந்துச்சுன்னா தெரியாம வந்து வாயில போடுவாங்க. அதனால ஒரு ஓரமா வச்சோ அப்படி இல்லைன்னா டஸ்ட்பின்ல வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுங்க, தூக்கி போடுங்க. அதை நகத்தை கண்டிப்பா வந்து கிளீன் பண்ணணும். எப்பவுமே வந்து சுத்தமா வச்சுக்கணும். நகத்தை வந்து வளர்க்கக்கூடாது. நிறைய ஜெர்ம்ஸ் கிருமிகள் எல்லாமே வந்து நிறைய வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா?
எல்லாம் சூப்பரா கத்துக்கியாச்சா? ஸோ இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? பலாப்பழம், செவ்வாழை பழம், ஆப்பிள், வாழைப்பழம், கொய்யா பழம், அன்னாச்சி பழம், மாதுளை பழம், தர்பூசணி, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், பேரிச்சம்பழம், திராட்சை, நாவல் பழம், வெள்ளரி பழம், மாம்பழம். குழந்தைகளா, நாம இன்னைக்கு விலங்குகளை பத்தியும் பறவைகளை பத்தியும் பார்க்க போறோம். சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, கழுதை புலி, கரடி, ஓநாய், குரங்கு, முதலை, வரிகுதிரை, மான், ஒட்டகச் சிவிங்கி, காண்டாமிருகம், நீர்நாய், ஆடு, கோழி, மாடு, குதிரை, வாத்து, கழுதை, எருமை, பூனை, நாய், பன்றி, ஒட்டகம், முயல், சேவல், காகம், நாரை, புறா, கழுகு, பருந்து, மீன் கொத்தி பறவை, பஞ்சவர்ண கிளி,
மைனா பச்சை கிளி காடை மரம் கொத்தி பறவை வவ்வால் அன்னப்பறவை. நாம இன்னைக்கு காய்கறிகளோட வகைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஒவ்வொரு காய்கறி பேரா சொல்ல சொல்ல நீ கூடயே சொல்லிட்டு வரணும். எல்லாரும் கரெக்டா சொன்னீங்கன்னா எல்லாருமே கிளாப் பண்ணலாம். சரியா? கத்தரிக்காய் பாகற்காய் அவரைக்காய் முட்டைகோஸ் குடை மிளகாய் பச்சை பட்டாணி மிளகாய் தேங்காய் பீன்ஸ் முருங்கைக்காய் கருணை கிழங்கு பூண்டு கோவக்காய் இஞ்சி வாழைக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் உருளைக்கிழங்கு முள்ளங்கி தக்காளி கேரட் வாழைப்பூ காட்டு விலங்குகள் சிங்கம் புலி சிறுத்தை மான் குரங்கு ஓநாய் முதலை யானை வரிகுதிரை ஒட்டகச்சிவிங்கி காண்டாமிருகம் கரடி கழுதை புலி சிறுத்தை நரி பாம்பு மயில் சேவல் காகம் நாரை புறா கழுகு பருந்து மீன் கொத்தி பறவை பஞ்சவர்ண கிளி
காடை, பச்சை கிளி, மரங்கொத்தி பறவை, வௌவால், அன்னப்பறவை, பைசைக்கிள், ஸ்கூட்டர், மோட்டார் பைக், ஆட்டோ ரிக்ஷா, வேன், ட்ரக், ஜீப், லாரி, ஆம்புலன்ஸ், பஸ், ட்ரெயின், ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஜெட், போட், ஷிப், புல்லக்காட், கார், crane, fire engine, road roller, tractor. எல்லாரும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நம்ம ஆவரிசை சொற்களை பார்த்துடலாம். அம்மா, அப்பா, அம்மி, அணில், அப்பளம், அத்தை, அன்னம், அடுப்பு, அலைபேசி, அரசன், அரசி, அன்னாச்சி பழம், 60, அண்ணன், அரிசி, அக்கா, அசுரன், அறிவாள். வரிசை சொற்களை பார்த்துடலாமா? ஆடு, ஆலமரம், ஆந்தை, ஆமை, ஆசிரியர், ஆறு, ஆனி, ஆகாயம், ஆடை, ஆரஞ்சு பழம், ஆதவன், ஆத்திச்சூடி, ஆலயம். இந்த ஈவரிசை சொற்கள் ஒவ்வொன்னா பார்த்துடலாமா? இஞ்சி, இமை,
இட்லி, இலை, இடியாப்பம், இறகு, இசை, இந்தியா, இறால், இரும்பு, இரவு, இடுக்கி, இருமல். இப்போ நம்ம ஈ வரிசை சொற்களை வந்து பார்த்துடலாம். ஈ, ஈட்டி, ஈசல், ஈமு கோழி, ஈகை, ஈரம், ஈரல். எல்லாரும் ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க.